ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. இந்த துவா பனி இஸ்ராயலை சேர்ந்த சில ஈமான் கொண்டவர்களால் கேட்கப்பட்ட துவா. இது சூரா ஆல இம்ரான்ல 53வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. இந்த ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் குரான்ல அழகான பெயரை கொண்டு குறிப்பிட்டிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அவருக்கு அருளப்பட்ட வேதத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பல அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்களையும் அல்லாஹ்வின் நாட்டப்படி மக்களுக்கு முன் செயல்படுத்துறாங்க. இவை அனைத்தையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்த பனி இஸ்ராயலர்கள் நேரடியாக பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. அதே நேரத்தில் வழக்கம் போல அவர்களுடைய குணத்தையும் வெளிப்படுத்துறாங்க. எப்படி? சிலர் நம்பிக்கை கொள்றாங்க, ஈமான் உறுதியோட இருக்காங்க. அதிகமானோர் நம்பிக்கை கொள்ளல. அவர்களுடைய செயல்கள் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க இவர்கள் குஃப்ர் இழைக்கக்கூடியவர்கள், அதாவது ஈமான் இல்லாதவர்கள்னு. பனி இஸ்ராயலை சேர்ந்த பலர் இறை நிராகரிப்பாளர்கள் என்று உணர்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து கேட்குறாங்க, கால மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர் யாருன்னு மக்களை பார்த்து கேட்குறாங்க. அதற்கு பதில் அளிக்கிறாங்க ஹவாரியூன்கள். இங்கே உதவி என்பது யார் என்னோடு சேர்ந்து தீனை பின்பற்றப் போகிறார், யார் அல்லாவின் கட்டளைகளை பின்பற்றப் போகிறார், யார் அல்லாவின் வேதத்தை பின்பற்றப் போகிறார், யார் அல்லாவின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள்னு கேட்குறாங்க. அதற்கு இந்த ஹவாரியூன்கள் பதிலளிக்கிறாங்க. யார் இந்த ஹவாரியூன்கள்? சீடர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்கள், ஈமானை உறுதியோடு பேணியவர்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் புனிதமானவர்கள், தூய்மையான எண்ணம் மற்றும் நேர்மையானவர்கள். அதனால தான் அல்லாஹ் இவர்களை ஹவாரியூன்கள்னு குறிப்பிட்டிருக்கான்னு சொல்றாங்க. மொத்த கூட்டமும் இஸ்லாமுக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலையில இந்த மனிதர்கள் முன்வராங்க. மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உறுதுணையாக இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விக்கு இவர்கள் பதில் அளிக்கிறாங்க, நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம், நாங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம், நாங்கள் அல்லாவிற்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீர் சாட்சி கூறுவீராகன்ட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த துவாவையும் கேட்குறாங்க. எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் இன்ஜீல் வேதத்தை நம்புகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகிறோம், அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம்னு உறுதியளிக்கிறாங்க. எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாகன்னு துவா கேட்குறாங்க. இங்கு சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை குறிப்பிடுறாங்க. கடைசி நபியின் வருகை அவர்களுக்கு தெரிந்திருக்கு, அவர்களோடு எங்களையும் பதிவு செய்து கொள்னு துவா செய்றாங்க. இந்த துவா மூலமாக இந்த ஹவாரியூன்கள் அவர்கள் அல்லாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பதிவு செய்கிறாங்க. தூதரை பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளுக்கு இணங்குவதை அவர்கள் நிரூபிக்கிறாங்க. சத்தியத்திற்கு சாட்சியாக இருப்பவர்களில் ஒருவராக அவர்கள் எண்ணப்பட வேண்டும்னு, அவர்களோடு எங்களையும் பதிவு செய்து கொள்னு அல்லாவிடம் துவா கேட்குறாங்க. இங்கே அவர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் ஒரு முஃமினுக்கு மிக மிக அவசியம். இந்த துவாவை நாம் கேட்பது மூலமாக நாம் அல்லாவின் மீதும் தூதர்களின் மீதும் உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறோம். இதன் மூலமாக நாம் அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாவுடன் ஒரு வலுவான தொடர்பை வளர்த்து கொள்ள, ஈமானில் முன்னேற்றத்தை பெற, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை அடைய இனி இந்த துவாவை கேட்டு பலன் பெறுவோம். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.